டேய், ரொம்ப புகழ்ந்து எனக்கு கூச்சப்பட வைக்காத. என் சொத்துல பாதிய நான் யாருக்கு எழுதி வச்சேன்? என் புருஷனுக்கு தானே எழுதி வச்சேன். இது பெரிய விஷயமா? என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய விஷயம்தான். அதை நீ சாதாரணமா சொல்லலாம், ஆனா இது ரொம்ப பெரிய விஷயம். இது செய்ய பெரிய மனசு வேணுமாயா? ஜீவாவுக்கு சொத்து கொடுக்க ஆசைப்படுற மாமா மனசு மாதிரி. ஏய், அதையும் இதையும் கம்பேர் பண்ணாத. நான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கவே மாட்டேன். அத்தையும் சித்தியும் சொத்தை சீனு பேருக்கு எழுதி வச்ச பத்திரத்தை காட்டு, நாங்க ஜீவாவுக்கு சொத்தை கொடுக்க சம்மதிக்கிறோம்னு சொன்னதுனாலதான் நான் காட்டினேன். என்ன பத்தி பெருமை பேசி புகழ்றியே. நீ டெக்ஸ்டைல்ஸ்ல ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் கிடைச்ச போது அந்த சொத்தை என் பேருக்கு எழுதி வச்சல, ஏன் அப்படி எழுதி வச்ச? ஏய், நீ என் பொண்டாட்டிடி. அதே மாதிரிதான் நீ என் புருஷன். பொண்டாட்டி பேர்ல புருஷன் எழுதி வைக்கிறது சாதாரண விஷயம்னா, பொண்டாட்டி புருஷன் பேர்ல எழுதி வைக்கிறதும் சாதாரண விஷயம்தான். இத பத்தியே பேசி பேசி ஏதாவது வளரிட்டு இருக்காத. இது சாதாரண விஷயம் சீனு. இத போய் பெரிய விஷயமா பாத்துக்கிட்டு இருக்க. அதெல்லாம் விடு. இல்ல மாயா, இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே உன் மேல மரியாதை அதிகமாயிடுச்சு. என்னடா, சொத்து எழுதி வச்சதுனால என் மேல பெரிய மரியாதை வந்துருச்சா? அப்படி இல்ல மாயா, நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோ. சொத்தை எழுதி வைக்கணும்ன்ற உன் மனசு இருக்கு பாத்தியா, அது நீ எழுதி வச்ச சொத்தெல்லாம் விட ரொம்ப வேல்யூவானது மாயா. நீ ஒரு முடிவோட தான் இருக்க போல இருக்கு. ஆமா மாயா, இது வரைக்கும் நீ பிடிச்ச மாதிரி நான் நடந்திருக்கேன். ஆனா நான் உன்னை மதிச்சிருக்கேனா, உன்னை சந்தோஷமா வச்சிருக்கேனான்னு கேட்டா அது எனக்கு தெரியாது. ஆனா இனிமே நான் உனக்காக தான் வாழ போறேன். என்னடா வசன வசனமா பேசிக்கிட்டு இருக்க? நான் சொத்தை என்ன உன் பேர்லயே எழுதி வச்சிருக்கேன்? என் பேர்லயும் தானே எழுதி வச்சிருக்கேன். என்ன சொல்ற மாயா? நீயும் நானும் வேற வேற இல்ல சீனு. சீனு, உனக்கு இந்த மூடெல்லாம் செட் ஆகாது. இப்ப பாரு, உன் மூட மாத்தி காட்டுற. கதிர், என்ன ஏதோ பின்னாடி மறைச்சு வச்சிருக்க போல? ஒண்ணு இல்லையே. ஏய், நடிக்காத. ஏதோ மறைச்சிட்டு இருக்க. ஏய், எதுவும் மறைக்கல. கைய காமி. ஏய், அந்த கைய காட்டு. ஏய், பின்னாடி நீ ஏதோ மறைக்கிற. ஏய், எதுவும் இல்ல. சரி, நீ அப்படியே நில்லு, நான் பாக்குறேன். காட்டு. என்னது? நான் சொன்னல நீ ஏதோ மறைக்கிறேன்னு. இப்போ மாட்டிக்கிட்ட பாத்தியா? என்னது? ஏதோ ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இருக்கு. இது எதுக்கு மறைக்கிற? அது திருட மாதிரி ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணி என்கிட்ட மாட்டிக்கிட்ட. இப்போ நான் போலீஸ். ஒழுங்கா கேக்குற கேள்விக்கே பதில் சொல்லு. என்னது? மக்கன் பேடா. மக்கன் பேடாவா? அப்படினா ஸ்வீட் இடி. இந்த ஸ்வீட் ஏது? என் ஃப்ரெண்ட் கொடுத்தான். எந்த ஃப்ரெண்ட்? 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போனோம்ல. ஓ, அவரா? அவர் உன்னை பார்க்க வந்தாரா? அவர்தான் வாங்கிட்டு வந்தாரா? சரி, அப்ப இதையே மறைக்கிற? அது இத கொடுக்கறதுக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டு சில விஷயங்களை பேசிக்கிட்டோம். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டீங்க? முதல்ல லட்சியம் தான் முக்கியம். இப்போதைக்கு என்னோட லட்சியம் நான் அப்பா வரது மட்டும்தான். கல்யாணத்தோட நோக்கமும் எதிர்பார்ப்பும் குழந்தைங்களை பெற்றுக்கிறது தான் என் ஃப்ரெண்டு சொன்னான். அது என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்குதானா. டேய், ஏன்டா இப்படி அலையுற? கட்டினா பொண்டாட்டிட்டு அலையிறதெல்லாம் பெரிய விஷயம் ஆகாதுப்பா. ஏன் என் பொண்டாட்டிக்கிட்ட நான் அலையக்கூடாதா? டேய், வேண்டாம். இப்போ உனக்கு என்னதான் வேணும்? மக்கன் பேடா. மக்கன் பேடா தானே? இந்தா. நான் மட்டும் சாப்பிட்டு நீயும் சாப்பிடணும். எனக்கு ஒரு சந்தேகம்.
என்ன இந்த நேரத்துல சந்தேகம்? நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். ம், மக்கன் பேடாவ உன் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தாரா இல்ல நீ வாங்கிட்டு வந்து உன் ஃப்ரெண்டு பேரை சொல்றியா? இப்ப அதுவாடி முக்கியம். ஆமா, சொல்லு. ஃப்ரெண்டு தான் கொடுத்தான். நிஜமாவா? ஆமா, சத்தியமா? சத்தியமா ஃப்ரெண்டு தாண்டி கொடுத்தான். நீ பொய் சொல்லி என்ன ஏமாத்தலையே. ஏய், எந்த மாதிரி நேரத்துல உனக்கு என்ன மாதிரி டவுட் வருது? நட்சத்திர பிறந்த நாளுனா ஜீவா வரானா? அவனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? எப்ப வரா? அவன் வரல, ஆனா நாம அவன் பிறந்த நாளை கொண்டாட போறோம். அதான பார்த்தேன். ஏடா குடும்ப ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. குடும்பத்துல என்னென்னமோ நடக்குது. இப்ப அவனுக்கு பர்த்டே கொண்டாடுறதா ரொம்ப முக்கியமா? ரகு, திடீர்னு எப்படி ஜீவாவோட நட்சத்திர பிறந்தநாள் தெரிஞ்சது? எப்பவும் அவனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. அவன் பிறந்தப்போ ஒரு நோட்ல அவன் பிறந்த நேரம், நாள், நட்சத்திரம் எல்லாம் குறிச்சு வச்சது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஆ, அந்த நோட்டை நான் தேடி எடுத்தேன். அப்போ நாளைக்கு ஜீவாக்கு ஸ்டார் பர்த்டே. பாவம் கதிர், அவன் இந்த ஸ்டார் பர்த்டேவை கொண்டாடி இருக்கவே மாட்டான். கதிர், உன்னோட ஸ்டார் பர்த்டேவை எப்படி கொண்டாட போறோன்னு பாரு. இல்ல, அந்த நோட்டு கிடைச்சது இல்ல, அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஜீவாவே சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வரப்போறான்னு தோணுதுப்பா. இத்தனை நாளா கண்ணை மறைச்சிட்டு இருந்த விஷயம் உனக்கு திடீர்னு ஞாபகம் வருதுன்னா அதானே அர்த்தம்? ஜீவாவோட ஸ்டார் பர்த்டேவை சிறப்பா கொண்டாடலான்னு தான் இந்த பேண்ட், ஷர்ட், வாட்ச் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா பெரியப்பா? உன்னுடைய கோவத்தை பார்த்தா உனக்கு ஜீவா யாருன்னு தெரியும் போல இருக்கே. அவன் நல்லா இருக்கானா? அவன் உனக்கு தெரியுமா? இல்ல சித்தி, அவனுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு சொல்ல வந்தேன். நீங்க இப்படி சொன்னதும் பெரியப்பா முகத்தை பாத்தீங்களா எப்படி வாட்டம் ஆயிடுச்சுன்னு? ஜீவா வரணும்னு தான் பெரியப்பா இவ்ளோ பிரயாசப்படுறாரு. நாமளே வருஷத்துக்கு வருஷம் கண்ணாடியில பாக்கும்போது யாரோ மாதிரி அடையாளம் தெரியாத மாதிரி இருக்கும். போட்டோவை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணே. அக்கா சும்மா இருக்கா? ஜீவாவை கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லைன்னு எத்தனை தடவை தான் சொல்லிட்டே இருப்பீங்க? அண்ணா அவனை கண்டுபிடிச்சு கூட்டு வரணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அவன் வந்தா குடும்பத்தில் நல்லது நடக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்களும் போவும்க்கா. அண்ணனுக்கு இருக்கிற கண்டமும் மாறும். இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதாக்கா? நல்லது நடக்கணும்னு நீ ஆசைப்படுறியா இல்லையா? ஏய், எல்லாம் நல்லதா நடக்கும்டா. இப்ப யார் வேண்டான்னு சொன்னா? நீ எதுக்கு இப்ப சும்மா கத்திட்டு இருக்க?